தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும்படி உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். இது முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தது. பைபிளில் இருந்து ஆண்டவராகிய இயேசுவை உங்களுக்கு நான் போதிக்கப் போகிறேன். முழுக்க வேதத்தின் அடிப்படையில் பைபிளில் எப்படி கர்த்தர் சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த விதமாகவே இயேசுவை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க போகிறேன். நாங்கள் எதையும் கூட்டுறதும் கிடையாது, எதையும் குறைக்கிறதும் கிடையாது. ஹல்லேலூயா. இது நீங்கள் ஒருவேளை இயேசுவை அறியாதவர்கள் என்றால் இந்த இடம் உங்களுக்கு ஒரு சரியான இடம், இந்த ப்ரோக்ராம். ஏன்னா இயேசுவை குறித்த சரியான வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், சிம்பிளான விதத்தில், அதே நேரத்தில் நல்ல ஆழமாக துல்லியமாக இயேசுவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை நீங்கள் ஆல்ரெடி அறிஞ்சவங்க அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக பலப்படும். இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க நீங்கள் ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் உண்டாகும், வெளிச்சம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாத்தையும் காட்டிலும் முக்கியமாக இயேசுவை அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் நீர். பிதாவே, எங்களை உருவாக்கினவர், எங்களை மீட்டெடுத்தவர். பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, மகிமையான விதத்தில் ஆண்டவராகிய இயேசுவை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் உண்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, நீங்கள் வெளிப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏற்கனவே நம்ம நிறைய கிரவுண்ட் கவர் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி தான் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ட்ரடியூசிங் ஜீசஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது நம்ம யூடியூப் சேனல், காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் யூடியூப் சேனலில். அதில் போய் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மெசேஜஸையும் கேளுங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த 4 பிரதானமான வெளிப்பாடுகளை முதல்ல நம்ம தியானித்தோம். அதாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய தேவனாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணப்பட்ட மெசியாவாக, ஆபிரகாமின் வித்தாக, தாவீதின் குமாரனாக இருக்கிறார். 4வது வெளிப்பாடு, ஆண்டவராகிய இயேசு மனுஷகுமாரனாக இருக்கிறார். அவர் தேவனாக இருந்தும் தன்னுடைய தெய்வீக வல்லமைகள் இவைகளெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு தன்னையே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார், மனிதனாக வாழ்ந்தார், நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இது 4 பிரதானமான வெளிப்பாடுகள். இதை குறித்து பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த குழந்தை பருவம், அவர் ஊழியத்துக்கு நுழையிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டங்களை குறித்து பைபிளில் இருந்து நம்ம பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு எப்படி ஞானத்தை தேடுகிறவராக, ஞானத்தினால் நிரப்பப்பட்டவராக, ஞானத்தில் வளருகிறவராக இருந்தார் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். சாலமோனை காட்டிலும் அவர் எப்படி பெரியவராக இருந்தார், அவர் மூலமாக கர்த்தர் நமக்கு மகா பெரிய விதத்தில் ஞானத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரைட். ஆதி முதல் மறைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை தியானிக்க போகிறோம். கவனிங்க. யோவான் ஸ்நானகன், அவருடைய ஊழியம், அவருடைய போதனைகள், அது எப்படி இயேசுவுடைய ஊழியத்திற்கு வழியை ஆயத்தம் பண்ணினது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏன் இயேசுவை குறித்த இந்த போதனை எல்லாம் யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்குறோம் அப்படின்னா, 4 சுவிசேஷங்களுமே பைபிளில் 4 சுவிசேஷங்கள் இருக்குது. காஸ்பல்ஸ், மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்.
இந்த நான்குலேயுமே யோவானுக்கு ஒரு பிரதானமான ஸ்தானம், யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு பிரதானமான ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. அவரை குறித்தும், அவருடைய பிறப்பை குறித்தும், அவருடைய ஊழியத்தை குறித்தும், அவர் எப்படி இயேசுவுடைய ஊழியத்திற்கு வழியை ஆயத்தம் பண்ணினார் என்பதை குறித்தும் வேதம் நமக்கு திட்டமாக போதிக்கிறது. அவருக்குன்னு கர்த்தர் நிறைய டைம் எடுத்து அவரை குறித்து பேசுகிறார் பைபிளில். இது 4 சுவிசேஷங்களையுமே சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் 2 இல்லை 3 சுவிசேஷங்களில் ஒரு காரியம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும், மற்ற சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்காது. ரைட். ஆனால் யோவானை குறித்த போதனை பாருங்கள் 4 சுவிசேஷங்கள்லையுமே இருக்குது. பைபிளில் மரியாளுடைய பிறப்பை குறித்து வேதம் நமக்கு எதுவுமே சொல்லலை. யோசேப்புடைய பிறப்பை குறித்து நமக்கு எதுவும் பெருசாக சொல்லலை. ஒன்றுமே இல்லை. பேசிக்காக அவங்க அம்மா அப்பா யார் வரலாறு தான் இருக்குதே தவிர, அந்த ஜீனியாலஜி வம்ச வரலாறு தான் இருக்குதே தவிர, அவங்களுடைய பிறப்பு, அந்த சூழ்நிலைகள் எப்படி என்ன ஏது அதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கப்படலை. ஆண்டவராக இயேசுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்களுடைய பிறப்பை குறித்து கூட பைபிளில் ஒன்றும் கிடையாது. பவுல் அப்போஸ்தலனுடைய பிறப்பை குறித்தும் பைபிள் எதுவுமே சொல்லலை. ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து நல்லா விலாவரியாக வேதம் நமக்கு போதிக்குது. அதுக்குன்னு ஆல்மோஸ்ட் ஒரு என்டையர் சாப்டரே ஒதுக்கப்பட்டிருக்குது வெறும் அவர் பிறப்பை பற்றி சொல்கிறதுக்கே. ரைட். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு பகுதி, ஒரு சின்ன பகுதி கப்ரியேல் தூதன் மரியாளுக்கு எப்படி அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்றத குறித்து போட்டிருக்குது. ரைட். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் யோவான் ஸ்நானகன், எலிசபெத் இல்லை சக்கரியாவோட சம்மந்தப்பட்ட காரியங்கள். அதுக்கப்புறம் மரியாள் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்கே எலிசபெத் எப்படி மரியாளுடைய விசுவாசத்துக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அப்புறம் மரியாள் இயேசுடைய பிறப்பை குறித்து என்ன பேசுனாங்கன்னு ஒரு சின்ன பகுதி இருக்குது. பட் ரிமைனிங் பார்ட் பூரா யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்தது. அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறார் கர்த்தர் அவருடைய பிறப்புக்கு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஊழியம், அவருடைய சாட்சி, இதை குறித்தெல்லாம் வேதம் நமக்கு விலாவரியாக போதிக்கிறது. கர்த்தர் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஆண்டவராக இயேசு யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும்போது பெண்கள் மூலமாக பிறந்த எந்த மனிதர்களில் யோவான் ஸ்நானகன்தான் பெரியவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய புகழ்ச்சியை ஆண்டவராக இயேசு அவரை குறித்து பேசுகிறார். ரைட். மகிமையான விதத்தில், பெரிய விதத்தில் பேசுகிறார். கர்த்தர் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு முக்கியம் கொடுத்து இந்த அளவுக்கு அவரை புகழ்கிறாருன்னா அப்போ அவரை நம்ம கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ரைட். ஹல்லேலூயா. அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இயேசுடைய ஊழியத்துக்குள்ளே போக முடியாது. ரைட். வேதம் பார்த்திங்கன்னா இயேசுடைய பிறப்பை போதிச்சுட்டு யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இயேசுடைய ஊழியத்துக்குள்ளே நுழையுது. நீங்கள் எந்த சுவிசேஷத்தை எடுத்து படித்து பார்த்தாலும், மத்தேயுவை எடுத்தாலும் சரி, மார்க் எடுத்தாலும் சரி, லூக்காவை எடுத்தாலும் சரி, ரைட். மார்க்கில் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. ரைட். மார்க் 1 அதிகாரம் எடுத்திங்கன்னா முதல்ல யோவான் ஸ்நானகன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். அதுக்கப்புறம் தான் இயேசுடைய அந்த பேப்டிசம், ரைட், இயேசுடைய அந்த ஞானஸ்நானம், அதுக்கப்புறம் இயேசுடைய ஊழியம், சோதனை, அப்புறம் ஊழியம் அப்படின்னு தான் போகுது பைபிள். ரைட். நீங்கள் மார்க்கில் பாருங்கள், லூக்காவில் பாருங்கள், மத்தேயுவில் பாருங்கள், யோவானில் பாருங்கள். கர்த்தர் இந்த விதமாக சுவிசேஷங்களில் யோவான் ஸ்நானனை குறித்து நமக்கு போதித்திருக்கிறதுனால நாமும் அவரை குறித்து, இந்த இயேசுவை குறித்த இந்த போதனைகளில் அவரை குறித்தும் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருக்கும் இயேசுவுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்குது, இயேசுடைய ஊழியத்துக்கு அவர் எப்படி வழியை ஆயத்தம் பண்ணார், அவருடைய சாட்சி இயேசுடைய ஊழியத்துக்கு எப்படி முக்கியமாக இருந்தது, இதை குறித்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சோதனையை குறித்த போதனை, அதுக்கப்புறம் இயேசுடைய ஊழியம், அவர் போதித்த காரியங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கி யோவான் ஸ்நானகன் மற்றும் இயேசு இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சம்பந்தம், அவருடைய பிறப்பு, யோவான் ஸ்நானனோட பிறப்பு, அவரை குறித்து கர்த்தர் சொன்ன காரியங்கள், இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனிக்க போகிறோம். ரைட். மத்தேயுவில் நம்ம டெக்ஸ்ட்டை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் லூக்காவில் இருந்து கொஞ்சம் அவருடைய பிறப்பு குறித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 to 3 வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம்.
அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. பாருங்கள், யோவான் ஸ்நானகன் எந்த அளவுக்கு முக்கியமானவர்னா, இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி இவரை குறித்து பேசியிருக்கிறார். மற்ற தீர்க்கதரிசிகள் இவருடைய ஊழியத்தை குறித்தும் பேசியிருக்கிறாங்க. இவர் எப்படி எலியாவின் வல்லமையில் வருவார் அப்படின்லாம் வேதம் நமக்கு போதிக்குது. ரைட், இப்படி நமக்கு போதிக்கும்போது நம்ம அதுக்கு கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. உதாரணமாக பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது அங்கே மத்தேயுல எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு போங்க. ரைட், 5ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். சீஷர்கள் ஆண்டவராக இயேசுகிட்ட கேட்குறாங்க, இந்த எலியா உமக்கு முன்பாக வருவார்னு சொன்னாங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவராக இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். வரப்போகிற எலியான்னு சொல்லப்பட்டது யோவான் ஸ்நானகன் தான் அப்படின்னு ஆண்டவராக இயேசுவே சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மனிதனை குறித்தும் இவருடைய ஊழியத்துக்கும் இயேசுடைய ஊழியத்துக்கும் இருக்கும் சம்பந்தத்தையும் நாம் பார்க்க வேண்டியது அவசியம். சரி, மைண்டில் இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ லூக்காவுக்கு போகலாம். லூக்கா 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே வாசிப்போம். ஹல்லேலூயா. மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிற சங்கதிகளை கவனிங்க. பைபிளில் ஆண்டவராக இயேசு பல காரியங்களை செய்தார், பல காரியங்களை போதித்தார். யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொன்னதெல்லாம் எழுதி வச்சோம்னா இந்த பூமி கூட தாங்காது, அந்த அளவுக்கு எழுதலாம், அத்தனை புஸ்தகம் எழுதலாம் நீங்கள். ரைட் அப்படின்னு சொல்கிறார். இங்கே கர்த்தர் பாருங்கள், குறிப்பான காரியங்களை சூஸ் பண்ணி பொறுக்கி எடுத்து சூஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுலேயும் எப்படிப்பட்ட காரியங்கள் கொடுத்துருக்கிறார்னா, அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் இவங்கெல்லாம் முழு நிச்சயமாய் நம்பின காரியங்களில் இப்போ ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க, ஒரு சிலர் பார்க்காம இருந்திருப்பாங்க, ஒரு சிலர் ஒத்துக்குவாங்க, ஒரு சிலர் ஒத்துக்காமல் இருப்பாங்க. இந்த டிஸ்அக்ரிமெண்ட்லாம் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஆனால் இங்கே எப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து நமக்கு காமிச்சிருக்கிறாங்க, போதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஆவியானவர் மூலமாக அவர்கள் எல்லாம் முழு நிச்சயமாய் நம்பின காரியங்கள். அவங்களா கட்டின கதை கிடையாது, முழு நிச்சயமாக நம்பின காரியங்கள். அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள், ஐ விட்னஸஸ். ரைட், இது ஒரு கோர்ட்டில் சாட்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விதத்தில் தான் இது ப்ரெசன்ட் பண்ணப்படுகிறது. இந்த கண்ணார கண்டுன்றது ஐ விட்னஸ் டெஸ்டிமனின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. நீங்கள் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க, அதாவது சூழ்நிலைகளை வைத்து ஆதாரமாக ஒரு சில காரியங்களை காமிப்பாங்க. ரைட், அதுக்கப்புறம் பல காரியங்களை கனெக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரைட், ஆனால் இந்த கண்ணால் பார்த்த சாட்சி ஐ விட்னஸ் டெஸ்டிமனி இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி கோர்ட்லலாம். ரைட், அந்த விதமாக இங்கே இந்த சுவிசேஷங்கள்லாம் ஐ விட்னஸஸ்னால் கொடுக்கப்பட்ட காரியம். கண்ணால் பார்த்து காதால் கேட்டவங்களுடைய டெஸ்டிமனி இது. ரைட், அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க, அவங்க போதிச்சிருக்கிறாங்க. ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும். இவர் பாருங்கள், சும்மா ஏனாதானோ சரி அவங்க இப்படி சொன்னாங்க, இந்த இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு என்னத்தையோ கேட்டது எல்லாத்தையும் அப்போ எழுதலை. கேட்டிருக்கிறாரு, டைரக்ட் டெஸ்டிமனியே கேட்டிருக்கிறாரு. ஐ விட்னஸஸ்கிட்ட டைரெக்டாக இவர் கேட்டு தெரிஞ்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த காரியங்களெல்லாம் திட்டமாக விசாரித்து ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கிறார். உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. ரைட், இயேசுவை குறித்து ஒரு நிச்சயம் உண்டாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அதனால தான் சுவிசேஷம் வாசிக்கும்போது என்ன உண்டாகுது அப்படின்னா, இயேசுவை குறித்து ஒரு நிச்சயம் உண்டாகுது.
இயேசு தான் தேவகுமாரன், இயேசு தான் ஜீவிக்கிற தேவன், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக பாடுபட்டார், இயேசு என் மீது அன்பு கூறுகிறார், இயேசு சர்வ வல்லவர், இப்படின்னு அவரை குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகுது. அதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது பாருங்கள், எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்த்தர் ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி கொடுத்துருந்தார். பாருங்கள், ஹீலிங் வந்து பல விதங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ உடம்பு முடியலன்னா மூப்பர்களை கூப்பிட்டு அவங்க தலையில் கை வச்சு ஜெபிச்சு அந்த விதத்தில் கர்த்தர் ஹீல் பண்ணுறாரு. வேத வசனத்தை விசுவாசித்து நம்ம கர்த்தர்கிட்டருந்து டைரெக்டாக ஹீலிங்கை பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு பக்கம், ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா இயேசுவின் நாமத்தில் வியாதியை நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, இயேசுடைய நாமத்தை பயன்படுத்தி வியாதியை விரட்டி அடிக்கலாம். கட்டளை கொடுத்து இந்த மலையை பார்த்து பேசுகிற மாதிரி வியாதியை பார்த்து பேசி விரட்டலாம். அது இன்னொரு வகை. ரைட்? ஹல்லேலூயா. இந்த தெய்வீக சுகமளிக்கும் வரம் இருக்குது, ஆவியானவருடைய வரங்களில். இந்த சுகமளிக்கும் வரம் ஒரு முக்கியமான ஒரு வரம். சுகமளிக்கும் வரம், அற்புதங்களின் வரம், விசுவாசத்தின் வரம், இதெல்லாம் இருக்குது. ரைட்? இப்போ இது மூலமாக தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வது அதுவும் ஒரு வழிமுறை. இன்னொரு வழிமுறை என்னென்னு பார்த்திங்கன்னா, ரைட், இந்த ஹீலிங் அனாயிண்டிங் இருக்குது. ரைட்? ஒரு சிலருக்கு கர்த்தர் வந்து பாருங்கள் அந்த ஹீலிங் அனாயிண்டிங் கொடுக்குறார். இப்போ இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி குணமாக்குறது, தலையில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் தலையில் கை வச்சு ஜெபிக்கிறது, அது எல்லாரும் செய்யலாம். ரைட்? வார்த்தையை விசுவாசித்து தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வது எல்லாரும் செய்யலாம். இந்த ஹீலிங் அனாயிண்டிங் வந்து ஒரு சிலருக்கு தான் கர்த்தர் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் இல்லை. அப்போ அந்த அனாயிண்டிங் இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க ஒரு சிலர். எங்கள் அம்மா அந்த மாதிரி ஒரு ஆள். அவங்க ஊழியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங், பெரிய பெரிய ஹீலிங் சாதாரணமாக நடக்கும். அந்த விதத்தில் பார்த்து அம்மாவுக்கு வந்து இந்த ஹீலிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்கிட்ட சொல்லுவாங்க அடிக்கடி, இங்கே பாரு ஜெரி, டெய்லி இந்த சுவிசேஷங்களில் ஒரு 4-5 சுவிசேஷ அதிகாரம் சாப்டர்ஸ் வாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் பாருங்கள் கர்த்தருடைய கிரியைகள், அவருடைய போதனைகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அவர் அந்த விசுவாசம் இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஊழியத்துக்கு அது ரொம்ப உதவி செஞ்சிச்சு. ஏன்னா கர்த்தருடைய கிரியைகளை நாமும் செய்வோம் அப்படின்னு வேதம் போதிக்குது இல்லையா. அதனால் அவங்க அதை அதிகமாக வாசிப்பாங்க. என்னையும் வாசிக்க சொல்லுவாங்க எங்கள் அம்மா, வாசி அப்படின்னு. ஆக்சுவலாக பாருங்கள், நீங்கள் டெய்லி நீங்கள் சுவிசேஷத்தில் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 4-5 சாப்டர் வாசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காரியங்களை குறித்து ஒரு முழு நிச்சயம் உண்டாகும், கட்டாயமாக உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அட்லீஸ்ட் 4-5 வாசிக்கலாம்னா 1-2 வாசிங்க. சுவிசேஷத்தில் ஒரு 2 அதிகாரம், நிருபங்களில் ஒரு 2 அதிகாரம், ரைட்? அப்புறம் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் ஒரு 4 அதிகாரம், சங்கீதங்களில் கொஞ்சம் சங்கீதம், அப்புறம் ஒரு நீதிமொழிகள், அந்த மாதிரிலாம் வாசிங்க. இப்படிலாம் வாசித்து வசனத்தை உள்ளே கொட்டுங்க, நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. வசனத்தை இருதயத்தில் சேர்த்து வச்சிங்கன்னா எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. சரி, 5ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிப்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சக்கரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. அதை ரொம்ப கவனிக்கணும் நீங்கள். பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்லாம் பேச மாட்டாங்க பைபிளில். பைபிளில் பார்த்திங்கன்னா இந்த எப்பொழுதும் இந்த துல்லியமான டீட்டெயில்ஸ் இருக்கும். ரைட்? இப்போ பாருங்கள், வெறுமனை சக்கரியா அப்படின்னு சொல்லியிருந்தால் அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த ஆளை கண்டுபிடிக்கிறது. இல்லை வெறுமனை எலிசபெத்துன்னு சொல்லியிருந்தாலும் கஷ்டம்தான் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா சக்கரியா எலிசபெத் வந்து பார்த்திங்கன்னா யூதேய எபிரேய ஜனங்க மத்தியில் காமன் நேம் அது. ரைட்? இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து என்ன இப்போ ஜார்ஜ், எட்வர்டு அந்த மாதிரி இருக்கிறாங்களே, இப்போ கிறிஸ்டியன் நேம்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப காமனான நேம்ஸ், ஜார்ஜ், எட்வர்டு அதெல்லாம் இல்லையா. இங்கே ஜார்ஜ் அப்படின்னு சொன்னால் எத்தனை ஜார்ஜ் இருக்கிறாங்க நம்ம ஊரில்? இல்லை எட்வர்டு அப்படின்னு சொன்னால் எத்தனை எட்வர்டு இருக்கிறாங்க இல்லையா? வெரி காமன் நேம்ஸ் இல்லையா கிறிஸ்டியன்ஸ் மத்தியில். இப்போ நம்ம இந்தியாவில் அருண் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருண் வந்து ரொம்ப காமன் நேம் இல்லையா. அந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்க முடியாது. அருண் சொல்லி ஒரு கோடி பேர் இருப்பான். அத்தனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாருன்னு சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி பொதுவான பேர்கள்
அப்படி சொல்லலை பைபிளில் வெறுமனை. ஆனால் இது அவங்க எப்படி அதை பின் பாயிண்ட் பண்ணுறாங்கன்றதை கொஞ்சம் கவனிங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்கள், ரைட்? யூதேயா தேசத்தில் ஏரோதுன்னு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுடைய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம் பீரியட் வந்து சுருங்குது இல்லையா? சரி, இந்த குறிப்பான ராஜாவுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆள். அடுத்து பார்த்திங்கன்னா அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் ஜக்கரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த 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 அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. என்ன இந்த அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு இதெல்லாம் நீங்கள் எங்கே இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே தாவீதில் அவர் வந்து இந்த டெம்பிளில் அந்த தேவாலயத்தில் சேவிக்கிறதுக்கு ஆட்கள் எப்படி சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்தார். ஒரு 24 கோர்சஸ் இருக்கிறாங்க அந்த இந்த ப்ரீஸ்ட் கிளாஸில், ரைட்? அதில் வந்து இந்த அபியாவும் ஒன்று, ரைட்? சரி, ஏரோது ராஜாவில் இந்த அபியா கூட்டத்தாரில் இருக்கிற ஆசாரியன் ஜக்கரியா, அவனுடைய மனைவி பேர் எலிசபெத். அப்படின்னா கரெக்டாக பின் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பைபிள் பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அந்த காலத்தில் இருந்தார் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. இந்த கட்டுக்கதைகள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக அப்படி தான் இருக்கும். பைபிளில் ஒரு சிலர் கட்டுக்கதைகள்னு சொல்லுவாங்க. C.S. லூயிஸ்னு ஒரு பெரிய ஒரு ரைட்டர் இருக்கிறார். அவர் வந்து இப்படி சொல்கிறார் பாருங்க, those who call Bible a myth have never read a myth. அதாவது பைபிளில் கட்டுக்கதைன்னு சொல்கிறவன் ஒழுங்கு கட்டுக்கதையில் படித்ததே கிடையாதுன்றார். ஏன்னா அந்த சிஸ்டமே வேறு. பைபிள் எழுதப்பட்ட விதமும் ஒரு கட்டுக்கதை எழுதப்படுகிற விதமும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். பைபிளில் வந்து பின் பாயிண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. எந்த கட்டுக்கதையும் இப்படி எழுத மாட்டாங்க, புரியுது? ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். நல்ல மக்கள், கர்த்தரை பின்பற்ற மக்கள், உடன்படிக்கையின்படி நடக்கிற மக்கள், ரைட்? ஆனாலும் பாருங்கள், எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினாலே அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ஒரு யூனிக் சிச்சுவேஷன். பொதுவாக பார்த்தீங்கன்னா கர்த்தரை சேவிக்கிற மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, பலுகி பெருகுங்கள். கர்த்தர் மனுஷன் படைச்ச உடனே சொன்ன ஆசீர்வாதம் என்ன? பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். அதே மாதிரி ஆபிரகாமை அழைக்கும் போதும் கர்த்தர் என்ன சொல்கிறது? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஹல்லேலூயா அப்படின்னு ஒரு இது கொடுக்குறார். He gives a promise, right? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம் இவங்கள்ட்டெல்லாம் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை கடலின் மணலை போல் பெருகச் செய்வேன், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் உங்களை பெருகச் செய்வேன் அப்படின்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார். ஆனாலும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வாழ்க்கையிலையும் சரி, ஈசாக்கு வாழ்க்கையிலையும் சரி, யாக்கோபு வாழ்க்கையிலையும் பார்த்தோம்னா அவங்களுடைய மனைவிகள் மலடிகளாக இருந்தாங்க. வாக்குத்தத்தத்தை பெற்றவங்க தான், ஆனால் மலடிகளாக இருந்தார்கள். இப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் அழைக்கும் போதே அவருக்கு ஒரு 45 50 வயசு இருக்கும்போது கர்த்தர் அவரை அழைத்தார். அவர் அப்போ வந்து ஊரில், கல்தேய பட்டணமாகிய ஊரில் இருக்கும்போதே அழைத்தார், ரைட்? அழைக்கும்போது இப்படி சொல்லி தான் கூப்பிடுறாரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா 99 வயசு வரைக்கும் சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 99 வயசு வரைக்கும் இந்த பிள்ளை பிறக்கலை. 100 வயசு ஆகும்போது தான் பிள்ளை பிறகுது. சாராளுக்கு 90, இவருக்கு வந்து ஆபிரகாமுக்கு வந்து 100 வயசு ஆகும்போது தான் ஈசாக்கு பிறக்கிறாரு, அவங்க 2 பேருக்கும் இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 2 பேரும் கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசித்து பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில் உண்மை ஆகலை, பலிக்கலை. நீங்கள் ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபெக்காவை பார்த்தோம்னா அவளும் 20 வருஷம் மலடியாக தான் இருக்கிறாரு. அவருக்கு 40 வயசு ஆகும்போது கல்யாணம் ஆகுது. ஆனால் இந்த யாக்கோபும் ஏசாவும் பிறக்கும்போது அவருக்கு 60 வயசு. வேதம் போதிக்குது ரெபெக்காள் மலடியாக இருந்தால், ஆனால் ஈசாக்கு அவளுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு பிள்ளையை கொடுக்குறாரு. அதே மாதிரி யாக்கோபுடைய காரியத்தில் பார்த்திங்கன்னா லேயாளுக்கு வரிசையாக பிள்ளை பிறகுது. ஆனால் ராக்கேலுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளை பிறக்கலை, அவள் மலடியாக தான் இருக்கிறாள்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிள்ளையை பெற்றுக்கொள்கிறாள். முதல் யோசேப்பு, அப்புறம் பெஞ்சமின். ரைட். இந்த விதமாக அதே மாதிரி அன்னாளை குறித்து பார்க்குறோம். அன்னாலும் பார்த்திங்கன்னா ஒரு யூத பெண்மணி, ஆனாலும் பல வருஷமாக பிள்ளை இல்லையேன்னு ஏங்குறா, விரும்புகிறா, அழுகிறா. ஆனால் பிள்ளை பிறக்கலை. ஆனால் ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுறா, கர்த்தர் பிள்ளையை கொடுக்குறாரு. நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துரும்னு யோசிக்கக்கூடாது. அது பைபிளில் கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு தப்பான ஒரு எண்ணம். ரைட். இவங்க மத்தியிலுமே ஒரு சிலர், நீங்கள் கர்த்தரை அறியாத மக்கள் கூட பார்த்திங்கன்னா, நான் யாருக்கு என்ன செஞ்சேன், நான் பேசாமல் இருக்கிறேன், முடிஞ்ச அளவு நல்லது செய்கிறேன், எனக்கு ஏன் இப்படி அப்படின்லாம் கேட்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? பொதுவாக மக்கள் இதை நீங்கள் கிறிஸ்தவர் மத்தியிலையும் பார்க்கலாம், கிறிஸ்தவ அல்லாத மத்தியிலையும் பார்க்கலாம். இப்படிலாம் பேசுவாங்க. நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் வந்துடுது. ரைட். கர்த்தரை நோக்கி பார்த்து விசுவாசிக்கணும், அப்போ தான் கொடுப்பார். இந்த பாயிண்ட்டை நீங்கள் கட்டாயம் பிடிச்சிக்கணும். நீங்கள் யாத்ராகமத்துக்கு போங்க. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம். இங்கே 24ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். 25லேருந்து வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுச நாட்களை பூரணப்படுத்துவேன். இப்படி கர்த்தர் தன்னை சேவிக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். மலடி இருப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரைட். அப்போ ஒரு ஆள் மலடியாக இருந்தாங்கன்னா, இல்லை ஒரு புருஷனால் பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? இந்த வாக்குத்தத்தை எடுத்துகிட்டு கர்த்தர்கிட்ட போய், கர்த்தாவே இந்த வாக்குத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டால் கர்த்தர் அந்த மலட்டுத்தன்மையை அப்படியே எடுத்து போட்டுருவார், பிள்ளையை கொடுத்துருவார். ஹல்லேலூயா. இது பைபிளில் போதிக்கப்படுகிற சத்தியம். அது முக்கியம். அதை புரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் லூக்காவுக்கு போகலாம். லூக்கா 1 அதிகாரம். இங்கே நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்க 8ஆம் வசனம், அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிற சீட்டை பெற்றான். ரைட். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை கர்த்தருக்கு தன் தூபம் காட்டுகிற அந்த வேலை. அப்போ தூபம் காட்டுகிற வேலையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாக வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ரைட். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவருக்கு தரிசனமானான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயத்தில் பார்த்திங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். உள்ளே உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இவங்க நடுவில் ஒரு திரையை போட்டு மூடியிருப்பாங்க மகா பரிசுத்த ஸ்தலத்தை. அதுக்கு வெளியில் இந்த தூபம் காமிக்கிற அந்த பீடம் இருக்கும். ரைட். அப்போ தூப பீடத்தின் வலது பக்கத்தில் கப்ரியேல் தூதன் ஜக்கரியாவுக்கு காட்சி அளிக்கிறார், தரிசனமாகிறார். 12ஆம் வசனத்தை பார்ப்போம். ஜக்கரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, ஜக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பாருங்கள், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தூதனை பார்த்தால பழைய ஏற்பாட்டெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் வாசிச்சிங்க பார்த்தீங்கன்னா, இந்த தூதனை பார்த்த உடனே பயப்படுவாங்க மக்கள். பொதுவாக ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறாங்க, எலியா மாதிரி ஆட்கள். மற்றபடி எல்லாரையும் பார்த்திங்கன்னா தூதனை பார்த்தோன்னே பயப்படுறது தான் அவங்களுடைய வழக்கம். தூதர்களும் பார்த்திங்கன்னா பயப்படாதேன்னு சொல்கிறது அவங்க வழக்கம். ஏன்னா இவங்க பயப்படுறாங்க இல்லையா, அதனால் அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே பயப்படாதே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. ரைட். ஹல்லேலூயா. சரி, இங்கே பாருங்கள், இந்த எலியாலாம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு நேரத்தில் இந்த ஜெசபலுக்கு பயந்து ஓடுறாரு இல்லையா. அப்போ ஓடும்போது பாருங்கள், ஒரு தூதன் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. ரைட். அவர் ஒரு ரியாக்ஷனே காமிக்க மாட்டார் பாருங்கள். அவருக்கு இருந்த அந்த துக்கத்தில் சோகத்தில் எந்திரிப்பார், சாப்பிடுவார், திரும்ப படுத்துக்குவார். தூதன் அவர் மறுபடியும் எழுப்பி விட்டு அவர்கிட்ட பேசுவார். இவர் ஒன்றும் பெருசாக ரியாக்ஷனே காமிக்க மாட்டார் எலியா. அப்புறம் மற்ற இடங்களில் தூதன் அவர்கிட்ட பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவருக்கு தூதர்கள்ட்ட ஒரு பரிச்சயம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் ஆள். அந்த மாதிரி தூதர்களை பார்த்து பயப்படாத ஒரு ஆள். யூஸ்வலாக நம்மளும் பயப்படக்கூடாது. ஏன்னு கேட்டோம்னா நம்ம எல்லோரும் ஒரே சைடில் இருக்கிறோம் இல்லையா. எல்லாருமே கர்த்தருடைய சைடில் இருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. நம்ம அவங்கள பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா
1 13ஆம் வசனத்தை கவனிப்போம். ஜக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பாருங்கள், ஜக்கரியா எனக்கு பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் கர்த்தர் தூதனை அனுப்பிச்சிருக்கிறார். இதை கவனிக்கிறது முக்கியம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தூதர்கள் மூலமாக அனுப்பப்படுறதெல்லாம் வேதம் போதிக்குது. நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசி பாருங்கள், கர்த்தர் அவருக்கு குறித்த ஒரு தரிசனத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறார். அப்போ கர்த்தரை தேடி உபவாசம் இருந்து காத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் பதிலை எப்படி அனுப்பினார்? ஒரு தூதனை அனுப்பி தான் ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் அந்த பதிலை கொண்டு கொடுக்குறாரு. அவர் தேடிட்டு இருந்த அந்த அர்த்தத்தை எடுத்து காண்பிக்கிறதுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். ஆளவையா ஏசப்பா ஜெபிக்கிறாரு, அவரை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். இது பைபிளுடைய ஒரு வழிமுறை. இந்த பதிலை தூதர்கள் கொண்டு வருவது ஒரு வழிமுறையாக இருக்கிறது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இது பார்த்திங்கன்னா பைபிளில் அநேக பேருக்கு இது நடக்கிறது கிடையாது. ரொம்ப ரேராக தான் பார்த்திங்கன்னா கர்த்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைக்கு பேர் கொடுக்குறதுலாம். ரைட், ஏசப்பாவை பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டில் ஒரு சில ஆட்களை பார்க்குறோம். ரைட், ரேர் கேசஸ். யோவான் அந்த ரேர் கேசஸில் ஒருத்தர். அல்லேலூயா. 14ஆம் வசனத்தை பாருங்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகம் சந்தோஷப்படுவார்கள். ஏன்? அடுத்த வசனத்தில் காரணம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆமாம், நமக்கு பிள்ளை பிறந்துட்டான், அதுவும் குறிப்பாக வயசான காலத்தில் ரைட் இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறாருன்னா சந்தோஷப்பட தானே செய்வாங்க. அது ஓகே. அவருடைய பிறப்பின் நிமித்தம் பிறந்த அந்த சமயத்திலேயே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. உறவினர்லாம் கர்த்தர் எலிசபெத்துக்கு இந்த வயசில், ஜக்கரியாவுக்கு இந்த வயசில் ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறார் கர்த்தர் அப்படின்னு அவங்கெல்லாம் கூட சேர்ந்து சந்தோஷப்படுறாங்க. அது ஒன்று. ஆனால் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த வசனங்கள் அதை காமிக்குது நமக்கு. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். இது முக்கியம். ஒரு சிலர் உலகத்துக்கு முன்பாக பெரியவனாக இருப்பாங்க, ஆனால் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. ஒரு எலிஷான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் பாரு. அவர் ஒரு நேரத்தில் இந்த இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து சொல்கிறார், உன் பக்கத்தில் இந்த யூதாவின் ராஜாவாக யெகோசபாத் இல்லைன்னா உன்னை நான் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன்றார். ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் பெரிய ராஜா, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவன் துன்மார்க்கமான ஆளாக இருந்தான். ரைட், அதனால தான் எலிசாண்டா அப்படி பேசுகிறார். ஒரு சிலர் உலகத்துக்கு பார்வையில் பெரிய ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் பார்வையில் ரைட். இங்கே யோவான் பார்த்திங்கன்னா உலகத்தின் பார்வையில் அவங்க எல்லாரும் அவரை பெருசாக பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவருடைய ஊழியத்தை நம்பி வந்தவங்களாம் அவரை பெரிய தீர்க்கதரிசியாக பார்த்தாங்க, அதுவும் உண்மை. ரைட். ஆனால் இந்த பெரிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இஸ்ரவேலின் தலைவர்கள்லாம் அவரை பெரிய ஆளாக பார்க்கல, நம்பலை, ஏற்றுக்கொள்ளலை. அவருடைய போதனையும் அவங்க நம்பலை, வரவேற்கலை. ரைட். அப்போ இருந்த அந்த ராஜா ஏரோது ராஜா பார்த்திங்கன்னா தன்னுடைய பாவத்தை மறைக்கிறதுக்கு இவரை தூக்கி ஜெயிலில் போட்டு, ரைட், இவர் பாவத்தெல்லாம் எடுத்து காமிக்கிறாருன்னு இவர் மேலே கோவம் ஜெயிலில் போட்டு பின்னாடி அவன் தான் தலையை வெட்டுறான் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் பார்வையிலையும் இவர் பெருசாக அவர் பார்க்கல. கொஞ்சம் நம்புகிறாரு, கொஞ்சம் காரியங்கள்லாம் செய்கிறாரு, ஆனால் கடைசியில் வெட்டிடுறாரு இல்லையா. ஜெயிலில் வேறு தூக்கி போட்டிருக்கிறாருல்ல. ரோமர்கள் இவரை ஒன்றும் பெருசாக ஒன்றும் பார்க்கல. ரைட். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இவர் பெரியவனாக இருக்கிறார். எந்த அளவுக்குனா ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, பெண்களின் மூலமாக பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவர் யாரும் இல்லைன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பார்வையில் இவர் மிகவும் பெரியவனாய் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்து பார்க்குறோம். திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இதுவும் முக்கியம். இந்த திராட்சை ரசமும் மதுவும் குடியான் அப்படின்றதுலாம் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த நேசரின் இருப்பாங்க, பழைய ஏற்பாட்டில் நேசரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். அதாவது அவங்க பாருங்கள், கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ்வாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க தலையில் இருக்கிற முடியை வெட்ட மாட்டாங்க.
இந்த திராட்சை செடியிலேருந்து வந்த எதையுமே சாப்பிடவும் மாட்டாங்க, குடிக்கவும் மாட்டாங்க. ஆனால் சிம்சோன் அப்புறம் இங்கே வந்து யோவான் ஸ்நானகன் இவங்களாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை பூரா ஒரு நேசரைட்டாக வாழ்கிறாங்க. ரைட், ஹல்லேலூயா. அதாவது கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ்க்கை முழுவதும் அப்படி வாழ்கிறாங்க. ரைட், 2 பேருமே வித்தியாசமான ஆட்கள். ஆனால் 2 பேருக்குமே காமனாக இருந்தது என்னென்னா அந்த வல்லமை. யோவானுடைய ஊழியத்தில் வல்லமை, யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தில் வல்லமை எப்படி வெளிப்பட்டதுன்னா மக்களை மாற்றுறார். அவர் வந்து அற்புதங்கள் செய்யலை யோவான் ஸ்நானகன், ரைட். ஆனால் மக்களுடைய மனசை மாற்றுறார், கர்த்தருக்கு நேராக திருப்புறார். அந்த விதத்தில் அவர் மூலமாக கர்த்தருடைய வல்லமை மாபெரும் விதமாக வெளிப்படுது, மகா பெரிய விதத்தில் வெளிப்படுது. இப்போ சிம்சோன் வாழ்க்கையில் எவ்வளோ வளம் இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து அந்த பலம் இல்லையா, அந்த பலம் அவர் வாழ்க்கையில் சிம்சோன் மூலமாக வெளிப்படுது. 2 பேருமே பாருங்கள் கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க. நீங்கள் என்ன அழைப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு, ரைட், நீங்கள் வந்து இந்த 5 ஊழியங்கள் இருக்குது, அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, போதகன், சுவிசேஷகன், மெய்ப்பன். இந்த 5 ஊழியங்களுக்கு அழைக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு காரியம் செக்குலராக ஏதாவது செய்கிற ஆட்களாக இருக்கலாம். இல்லை ஸ்கூல் ப்ரொஃபஸர், டீச்சர், காலேஜு, ரைட், அந்த மாதிரி கவர்மெண்ட், இல்லை பொலிட்டிக்ஸில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆர்மியில் இருக்கலாம், நேவி, ஏர்ஃபோர்ஸ், எந்த பிஸ்னஸ் பார்க்கலாம், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை ஃபைனான்ஸ் ஃபீல்டில் இருக்கலாம். எந்த உங்கள் அழைப்பு என்னவோ அதில் உங்கள் மூலமாக நல்லா பலமான விதத்தில் வல்லமை வெளிப்படணும்னா இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக கொஞ்சம்லாம் இல்லை, ரைட், அது முக்கியம். பாருங்கள் இங்கே நம்ம பார்க்குறோம், அது அவருடைய வாழ்க்கை மூலமாக வெளிப்பட்ட அந்த வல்லமைகளை நம்ம பார்க்குறோம். பைபிளில் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். செப்பரேட்டட் லைஃப் ஃபார் காட். அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம மூலமாக கர்த்தர் மகிமையான விதத்தில் வெளிப்படுவார் மற்றவங்கள தொடுறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. 13, தூதன் அவனை நோக்கி, அது வேண்டாம், 13 வேண்டாம், ஹல்லேலூயா. 15, 2 அடுத்த பகுதியை பார்ப்போம். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். யோவான் ஸ்நானனை குறித்து அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தாயின் வயிற்றில் பிள்ளையாக இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே வரார். பாருங்கள், நீங்கள் பழைய ஏற்பாட்டெலாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நிறைவேற்றணும்னு கர்த்தர் முடிவு பண்ணும்போது அந்த நேரத்தில் அவங்க மீது வல்லமையாக ஆவியானவர் இறங்குறத நம்ம பார்ப்போம். அந்த வேலை முடிஞ்சோடனே ஆவியானவர் போயிடுவார், ரைட், கூட இருப்பார், ஆனால் அவங்க மேலே இறங்க மாட்டார் அப்படி வல்லமையாக. ஆனால் இங்கே யோவான் ஸ்நானனுக்கு கர்ப்பத்திலிருந்தே ஆவியானவர் அவரை நிரப்புறார். ஹல்லேலூயா, அவருடைய அழைப்பின் முக்கியத்துவத்தை அது காமிக்குது. ஹல்லேலூயா டு ஜீசஸ், ரைட். இந்த பாயிண்டெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ யோவான் ஸ்நானன் இது இங்கேருந்தே பார்க்குறோம், அவர் வந்து ஒரு மகிமையான ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவராக இருக்கிறார். பிறப்பிலிருந்தே கர்த்தர் வந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழணும்னு விரும்புகிறாரு, ரைட். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவருடைய ஊழியம் வந்து ஒரு மாபெரும் ஊழியமாக இருக்கிறது. தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட ஊழியமாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு ஊழியமாக இருக்கிறது. அதனால் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பார்க்கலாம், யோவான் ஸ்நானகன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர் இல்லையா. ஆசாரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸை அவங்க தான் போடுவாங்க, இந்த லினனில் தான் ட்ரெஸ்ஸு போடுவாங்க. அதே மாதிரி அந்த ஊழியம் பார்க்கும்போது அழகான ட்ரெஸ்ஸு தான் போடுவாங்க. அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு அவங்க ஊழியம் பார்ப்பாங்க. அவங்க தேசத்தில் இருக்க சிறந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மக்கள் அவங்களுக்குன்னு கொடுப்பாங்க. சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாக்ரிஃபைஸில் நல்ல அந்த மக்கள் வந்து பலி செலுத்தும்போது நல்ல அந்த 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 மிருகத்திலேருந்து நல்ல போஷாக்கான பீஸெல்லாம் எடுத்து இவங்களுக்குன்னு கொடுப்பாங்க தனியாக. ஆசிரியர்களுக்கு கர்த்தரே கொடுத்துருக்கிறார். நீங்கள் லேவியராகமம் என்னாகமெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த காரியங்கள்லாம் போதிக்கப்படுது, ரைட். எந்த ஆசாரியன் பலி செலுத்துகிறானோ அந்த ஆசாரியனுக்கு அந்த அந்த பலியிலிருந்து ஒரு பகுதி அவருக்குன்னு கொடுக்கப்படுது, ரைட். அப்போ அவங்களாம் அப்படி சாப்பிட்டு
சிறந்ததை உடுத்தி சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஆட்கள் ஆசாரியர்கள் பொதுவாக. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா கர்த்தர் இவர் வனாந்திரத்துக்கு போய் சொல்கிறார், வனாந்திரத்தில் வாழ்கிறார். இவர் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இந்த ஒட்டக மயிர்னால் செய்யப்பட்ட ட்ரெஸ், கேமல்ஸ் ஹேர். அவங்களாம் அழகாக லினனில் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, இவர் வந்து ஒட்டக மயிர்னால் செய்யப்பட்ட ட்ரெஸ். அவங்கெல்லாம் தேவாலயத்தில் வேலை பார்க்குறாங்க. இவருடைய வேலை ஸ்தலம் பார்த்திங்கன்னா ஒன்று வனாந்திரம், இல்லைன்னா யோர்தான் நதி. இப்படி இதான் ரொம்ப டிஃப்ரென்ஸை பாருங்கள். அவங்களாம் நல்லா சாப்பிட்றாங்க. இவர் பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளியும் தேனையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது வந்து யோவானுக்கென்று கர்த்தர் கொடுத்த ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். பைபிளில் என்றைக்குமே ஒரு காரியம் வந்து ஸ்பெசிஃபிக், அந்த ஊழியக்காரருக்கு அந்த நபருக்குன்னு தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் கொடுத்த கட்டளையா இல்லை எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்த கட்டளையான்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். இப்போ எங்களை மாதிரி ஊழியக்காரங்களாம் கவனமாக இருக்கணும். எங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு எங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் ஒரு சில கட்டளைகள்லாம் கொடுப்பார், அது எங்களுக்கு. அதை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணக்கூடாது, புரியுதா? இப்போ உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் உங்களுக்குன்னு தனியாக உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் மூலமாக ஒரு சில காரியங்களை சொல்லுவார். அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். எல்லாரும் அதையே செய்யணும்னா சொல்லக்கூடாது, நாங்களும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே பார்த்தீங்கன்னா யோவானுடைய லைஃப் வந்து ஒரு யுனிக்கான லைஃப். நிறையா காரியங்களை அவர் தியாகம் செஞ்சு கர்த்தருக்கு என்ற ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருடைய ஊழியத்தில் அந்த தாக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனால் ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கம், ஒரு வைராக்கியம், ஒரு அனல், வல்லமை, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், தனியாக தெரியும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், அது ஆரம்பிக்க டைம் இருக்கான்னு பார்ப்போம். சரி, இன்றைக்கி டைம் இல்லை. இன்றைக்கி வந்து அடுத்து இப்போது உங்களுக்காக நான் இப்போ ஜெபிக்க விரும்புகிறேன். மிச்சம் இருக்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்ம டைம் எடுத்து வாரம் பார்க்குறது தான். அதனால் ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். இதெல்லாம் முக்கியமான காரியங்கள். அதனால் நிறுத்தி நிதானமாக இந்த காரியங்களெல்லாம் தியானிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, உங்களில் ஆண்டவராகிய இயேசுவை இன்னும் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கவனிங்க, நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவிலே ரொம்ப முக்கியமான அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு முடிவுனா அது இதுதான். ஆண்டவராக இயேசுவை நீங்கள் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும்போது பூமியில் உங்களுடைய வாழ்க்கையும் மாறும், நன்மைக்கு எதுவாக மாறும். நன்மைகள் உண்டாகும், விடுதலை உண்டாகும். நான் உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு பர்பஸ் வச்சுருக்கிறாரு, ஒரு மீனிங் வச்சுருக்கிறாரு, ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு, நல்ல திட்டங்களை வச்சுருக்கிறாரு. உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சுருக்கிறாரு பூமியில். அது தவிர்த்து நித்தியத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் அமோகமான மகிமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நன்மைக்கு ஏதுவாக இந்த முடிவு பயங்கரமான விதத்தில் பாதிக்கும். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு ட்ரெஸ்ஸு இன்றைக்கி வாங்கணும்னு நினைக்கிறோம், அதை நாளைக்கு வாங்கினா ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ட்ரெஸ்ஸு திடீர்ந்து போச்சுனாலும் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. ஆனால் இந்த டெசிஷன் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு மேட்ச்சை பார்க்கணுன்னு நினைக்கிறோம், அதை பார்க்க முடியாமல் போச்சுன்னா பெரிய மேட்ரு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரீப்ளே பார்க்கலாம், ஹைலைட்ஸ் பார்க்கலாம், என்னன்னாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த முடிவு அப்படி கிடையாது. இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இதை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் நல்லாயிருக்கும், நித்தியத்துலேயும் நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால் தயங்க வேண்டாம், இதை போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். தைரியமாக இன்றைக்கே ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை வந்து நீங்கள் இருதயத்திலேருந்து செய்யணும், நீங்களாம் விரும்பி செய்யணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். இது வந்து மந்திரம் கிடையாது. சும்மா என்னத்தையோ ஏதோ ஒரு வார்த்தைகளை கரெக்டாக அப்படி சொல்லிட்டா ஒரு 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 என்ன ஒரு மேஜிக் நடந்துடுன்ற மாதிரிலாம் கிடையாது. இதை வந்து நீங்கள் கர்த்தரை விரும்பி எனக்கு இயேசு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்து இயேசுவை என் கர்த்தராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வருவார், உங்களை மாற்றுவார், வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போமா? என்னோட சேர்ந்து இந்த ஜெபத்தை நீங்களும் ஏறிடுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். தாப்பனே,
நீர் என்னை படைத்தவர், உருவாக்கினவர், என்னை மீட்டெடுத்தவர். தாப்பனை என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஆண்டவராக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம். நான் கெட்டுப்போகாதபடிக்கு நான் நித்திய ஜீவனை அனுபவிக்க வேண்டும் என்று நீர் ஆண்டவராக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு உம்முடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுதான் மெசியா என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக என் பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நீர் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறீர் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். பிதாவே, இப்பொழுது ஆண்டவராகி இயேசுவை என்னுடைய கர்த்தராக, என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் இயேசுவை தைரியமாக அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பிதாவே, நீர் என்னை மறுபடியும் பிறக்கச் செய்து உம்முடைய பிள்ளையாக மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நான் உம்முடைய குடும்பத்தனாக மாறினபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, இனி நீர் என் வாழ்க்கையை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளையும் பாதைகளையும் எனக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் என்னை ஒரு நல்ல பைபிளை போதிக்கிற ஒரு சபைக்கு வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை நீங்கள் இருதயத்திலிருந்து ஏறெடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு சண்டையும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். கட்டாயமாக கேளுங்க. இயேசுவை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீங்க. நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது உங்களுக்கு பைபிள் நல்லா புரியும். அதுக்கு ஒரு உதவும் விதத்தில் இது ஒரு நல்ல ஸ்டடி டூல் உங்களுக்கு, ரைட்? அதே மாதிரி பைபிளில் இருந்து பல காரியங்களை வாரம் முழுவதும் எடுத்து போதித்து அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறோம். காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம், ரைட்? உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், டெய்லி பைபிள் வாசிங்க, ரைட்? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு வாசிங்க, புதிய ஏற்பாடு வாசிங்க. பைபிள் வாசிக்காமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. இன்னொரு முக்கியமான காரியம், ஒவ்வொரு நாளும் பரலோக பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க, ரைட்? பிதா உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்வார். குடும்பத்தை குறித்து பேசுங்க, பிள்ளைகளை குறித்து பேசுங்க, மனைவி கணவனை குறித்து பேசுங்க, உங்கள் தொழில், உங்கள் வேலை, உங்கள் ஊழியர், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய லட்சியங்கள், ஆசைகள், விருப்பங்கள், இதை குறித்தெல்லாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசுங்க. நீங்கள் செய்ய வேணும்னு விரும்புகிற காரியம், சாதிக்க வேண்டிய காரியங்கள், ரைட்? இதை குறித்தெல்லாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்து கவனிங்க, கர்த்தருடைய வழிநடத்துதலை கேட்டு ஒரு நல்ல சபையை கண்டுபிடிங்க, ரைட்? பைபிளை போதிக்கிற நல்ல சபையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். மற்ற கிறிஸ்தவர்களோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருப்பது மகா முக்கியம், ரைட்? கிறிஸ்தவ வாழ்வுக்கு அது ரொம்ப அவசியம். அதனால் அதை கட்டாயமாக செய்யுங்க, ரைட்? இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.